ஹலோ கைஸ், வெல்கம் ஆரம் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ட்ராவல் விளாக் தான். நாங்கள் இப்போது எங்கள் நேட்டிவ் பிளேஸ்லேருந்து சிதம்பரம் போகிறோம். ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். இப்போ எங்கள் அம்மாலாம் போயிட்டாங்க, மம்மிலாம் போயிட்டாங்க. இப்போ பசங்க அப்போ லீவ் விட்டுறாங்க. சரி, அதனால் ஒரு 2 டேஸ்கிட்ட போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிட்டுருக்குறோம். வண்டி எடுத்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:45ங்க AM காலையில் கிளம்பிட்டுருக்குறோம். இப்போது என்ன போர்வையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்படியே நான் ட்ராவலில் கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக யாருன்னா என் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூக்கம். பாண்டிக்கு வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியில் இந்தியன் ஆயிலில் தான் போட்டுருக்குறோம். போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஹாய் சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கடலூர்லேருந்து சிதம்பரம் பைபாஸில் போய்ட்டுருக்கேங்க. புதுசாக நான் நேஷ்னல் ஹைவே போட்டுட்ருக்குறாங்க. அதில் தான் போயிட்டுருக்குறோம். பிரிட்ஜு சூப்பராக இருக்குதுங்க. ரோடு நல்லா ஹைவே நல்லா பயங்கரமாக இருக்குது. பாதி இங்கே பாருங்க, ஆப்போசிட்லேயே ரோடு வண்டி அந்த பக்கம் ரோடு இருக்குது. ஆனால் எல்லாம் இந்த ஒன்வேல மாதிரி இந்த பக்கம் வந்துடுறாங்க. அட்லீஸ்ட் ஸ்டெப்பில் வரலாம், ரைட்டில் வரக்கூடாது. இந்த மாதிரி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு பைக்காரர் ஒருத்தர் வருவார். ஒரு காலைல கிளம்பணுங்க. காலையிலே தான் சொன்ன மாதிரி விடிய காலையில் கிளம்புனா டிராஃபிக் இருக்காது. அதனால் டிராஃபிக் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக போயாச்சுங்க. அம்மாலாம் ஏற்கனவே போயிட்டாங்க. அதான் சரி நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியோட கிளம்பியாச்சு. அப்பா நான் எல்லாம் கிளம்பியாச்சு ஃபேமிலியோட. இப்போ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவே அந்த ரோடு பாருங்கள் எப்படி பாருங்களேன். ஃபுல்லாக ஒரு 100ல் ஒரு 40% முடிஞ்சிருக்குதுங்க. இன்னும் ஈஸியாரெலாம் ஒன்றும் முடியல. அந்த சைடில் நல்லா முடிச்சுக்கிட்டு வராங்க ஸ்பீடாக. லாரிங்க தாங்க, ஹெவி லாரிங்க தான் அதிகமாக போயிட்டுருக்கு. ரோடு போட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சுங்க. அது காலைல அந்த பனி மூட்டத்தில் அதுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சில்னஸ்ஸு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க, கண்டினியூ பண்ணுவேன்.
ரோடு வேலை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் முடிஞ்சிருக்குதுங்க. அங்கங்கே பேட்சாக தான் போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து ஹைகோர்ட்டுங்க. சிதம்பரத்தில் இருந்து ஹைகோர்ட்டு உள்ளே இருந்தது, இப்போ வெளியே அவுட்டரில் வச்சுக்கிறாங்க. நல்ல பெரிய பில்டிங், நல்ல பெரிய இடங்க. கார் பார்க்கிங் வசதியோடு எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு, ஓவர் பிரிட்ஜு. நம்ம வந்து ஹைவேல வந்து இப்போ ரோடு வேலை வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டுருக்கோம். ரோடு ஓப்பன் பண்ணல, பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணல. இல்லைன்னா எல்லாம் மேலேயே தான் போயிட்டுருக்கிற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ தூரத்துக்கு போகுது பாருங்க. இப்போது மேட்டுப்பாளையம் அந்த சின்ன சின்ன கிராமம் வரும். அந்த இதுக்கு தேவைன்னா கீழே இறங்கிக்கலாம். மற்றபடி மேலே ஹைவேஸில் போயிட்டு இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நெட்டு நெருங்கிச்சு. இப்போ ஒரு பிரிட்ஜு ஒன்று தெரியும் பாருங்கள், நேராக மேலே ஏறும் பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடில் போர்டு வச்சுருக்கிறாங்க. அவங்க அந்த பேனல் வச்சுக்கிறாங்க, ரெடி பண்ணல. இப்போ போர்டு வச்சுக்கிறாங்க. 48 கிலோமீட்டர் மயிலாடுதுறை போட்டிருக்குதுன்னா பிரிட்ஜு மேலே ஏறினீங்கன்னா உங்கள் கீழே லெஃப்ட்டு போகாமல் எங்கேயும் திரும்பாமல் மேலே ஏறிட்டிங்கன்னா சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம் அப்படி போகுதுங்க. இப்போ லெஃப்ட்டு நான் கீழே போகிறேன் பாருங்கள். இது வந்து சிதம்பரம் டவுனுக்கு போகிற வழிங்க. இப்படி போனால் தான் நம்ம ஊருக்கு போக முடியும். ஓகேங்களா? கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நம்ம சிதம்பரம் தான். இன்னும் அது ரோடு வேலை முடிஞ்சிட்டுன்னா சூப்பராகிடும். சூப்பராக இருக்குதுங்க. காலையில் வந்து நல்லா வேறு லெவலில் இந்த கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா. பையன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தான், அதனால தான் ஆட்டி எடுத்துகிட்டு இருக்கிறான். ரோடு அந்த மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு போகுது பாருங்க, நான் சொன்ன பிரிட்ஜு ஹைவே தான். அப்படியே ரைட்டில் போயிடுது. மேலே ஏறி ஹைவேஸில் அப்படியே பிரிட்ஜிலே தான் போகுது, எங்கேயும் கீழே இறங்கல. அது அப்படியே கீழே வந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா நேராக வந்து சிதம்பரம் தாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கூல் ஒன்று வரும் பாருங்கள். இது இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்க, இங்கிலீஷ் ஸ்கூலு. நல்லா ஒரு பெரிய ஸ்கூலு. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சிபிசி எல்லாமே இருக்குது அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோடு தாங்க சரியில்லை. கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ சிதம்பரம் வந்தாச்சு. இது வண்டி கட்டுன்னு சொல்லுவாங்க. வண்டி கட்டு மீன் மார்க்கெட்டுக்கு போகுது போல். ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க குட்டியானையில். காலையில் வந்தனால டிராஃபிக் இல்லை. கொஞ்சம் என்ன இருக்குது, மழை வேறு லைட்டாக தூரிட்டு இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. அது கிளைமேட்டு சூப்பர் கிளைமேட்டாக இருந்தது. இப்போ ரைட் சைடில் க்ரீன் கலரில் ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபைசல் மஹால்னு சொல்லுவாங்க. எங்கள் சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபம் அதுதான். சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா போர்டு போட்டு இது ரைட் சைடில் திரும்பினா சீர்காழி, கும்பகோணம் அப்படி போகிறது. சைடில் குளம் இருக்குது. இது வந்து லப்பத்திரு பழைய சொல்லுங்கள் என்ட்ரன்ஸ். இது தான் சிதம்பரத்துறை என்ட்ரன்ஸு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மீன் மார்க்கெட்டு, கஞ்சித்தட்டின்னு சொல்லுவாங்க. கஞ்சித்தட்டி போனாலும் ஒன்று சொல்லுவாங்க, காமிக்கிற பாருங்க. இடம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சின்ன வயசில் இதே தெருவெல்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு கிடந்தாங்க நான். எங்கள் பாட்டி வீடு இங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மூர்த்தி காப்பு ஹோட்டல் இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. அவங்க நான்வெஜ்ஜு எல்லாமே சூப்பராக இருக்கும். பரோட்டாலாம் போடுவோம், லாக் போடுவோம். கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம் ஒரு தடவை. வந்துட்டு அதான் ரொம்ப எங்கேயும் சுற்றி பார்க்க முடியல. வந்துட்டோம், வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்கள் பேங்கில். இது வந்து கஞ்சித்தட்டிலேருந்து நேராக போனோம். இப்போ காலையில் போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் போகலாம். இது ஃபுல்லாக இந்த துணி கடை, மெடிக்கலு எல்லாம், செருப்பு கடையிலேருந்து எல்லாமே இருக்குங்க. சூப்பராக இது இடம். கண்டினியூ பண்ணுறவாங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உடுப்பி ஹோட்டல் ஒன்று இருக்கும். ரைட் சைடில் இந்த லாரி நிற்கிது பார்த்தீங்களா, அந்த சைடில் வந்து உடுப்பின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. சூப்பராக இட்லி, சாம்பார், தோசை இதெல்லாம் நல்லா அருமையாக இருக்கும். பொங்கல் வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் நான் நிறைய தடவை அந்த சைக்கிள் இது பைக்கிலலாம் வந்துருக்குறோம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ காலியாக இருக்குது, அதனால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும். தேர் கடை பார்த்தீங்களா, காலை நேரம் தேர் கடை திறக்கல. இங்கே தேர் எடுப்பாங்க, அது ஒரு விசேஷம். இங்கே பார்த்தீங்கன்னா தேர் ரைட் சைடு பாருங்கள், என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்து கிடையாது, வந்திருக்கிறோம் தவிர இது வரைக்கும் நான் பார்த்து கிடையாது. எங்கள் ஒய்ஃப்லாம் பார்த்துக்கிறாங்க, அம்மாலாம் பார்த்துக்கிறாங்க, நான் பார்த்தது கிடையாது. ஆனால் செம ஜாகஜோதியாக இருக்குங்க. அவ்வளோ கூட்டம், கடைங்க அவ்வளோ கடைங்க இருக்கும். இப்போ நேரம் எங்கே போய்ட்டோம்னா சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சரி காலையில் டிஃபனுங்க. இந்த A2B தான், இந்த வந்துச்சு பாருங்கள் A2B. ஓகேங்களா, A2Bயில் போய் கண்டினியூ பண்ணுறோம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிதம்பரம் வந்தாச்சு. சிதம்பரம் வந்துட்டு இப்போ A2Bக்கு வந்துருக்குறோம். A2Bயில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இறக்கி விட்டுக்கிறேன். சரி பார்ப்போம் வாங்க. எப்படி இது ரியான் ட்ராவலு. காலையில் வந்து டிராஃபிக்கே இல்லைங்க. வெறும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான் ஆச்சு. 2.5 மணி நேரத்துலேயே வந்துட்டோம் நாங்கள். சரி ஓகே, சாப்பாடும் போது கண்டினியூ பண்ணுறேன் முடிஞ்சா. ஓகேங்களா வாங்க. சிதம்பரத்தில் இருக்கிற A2B இது தாங்க. அக்ஷயா ஹோட்டல் இருக்குது மேலே, கீழே A2B. எல்லோரும் வாங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா அழகாக உட்காந்து எல்லாம் தூக்கத்தில் இருக்குதுங்க.
பாருங்க ரியானு என்ன சாப்பிட்றதுன்னு கேட்டால் தோசை என்னங்க தோசை பிடிச்சிருக்கு. ரொம்ப தோசை பிரியராக இருக்கிறாங்க. கொட்டாய் மேலே கொட்டாய் விட்டுட்டு இருக்கிறாரு. ஆச்சுமா என்னன்னு கேட்டால் தோசை தான். சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. அவர் பாருங்க தலையில் கை வச்சிட்டாரு தூக்குங்க. எனக்கும் சரியான தூக்கம் வருது தான். என்ன சரி தூங்க முடியாதுல வண்டி ஓட்டியதுனால. பாருங்கள் அச்சுமா டான்ஸு பாருங்கள். எல்லாம் அது ஏசிக்கு அதுக்கும் ஒன்றும் குளிர் எல்லாம் நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. தோசை வந்துருச்சு. ஜாஸ் சாப்பிட்டுட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இவங்களும் பாருங்க 2 வாய் தான், 2 3 வாய் தான். அதுக்கப்புறம் போதும்னு ஒரே அக்க போகணுங்க. பார்த்திங்கன்னா நான் இட்லி வாங்கிக்கிட்டேன். போதும் காலையில் டிஃபன் அவ்வளோதான். ஓகேங்க, கண்டினியூ பண்ணுறோம் வாங்க. மக்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது சிதம்பரம் வந்தாச்சு. சிதம்பரத்தில் எங்களோட பெருமை வீட்டுக்கு தான் வந்துருக்குறோம். அவங்கள காட்ட முடியாது. இருந்தாலும் அந்த பசங்களாம் இன்றைக்கி இங்கே தான் இருக்க போகிறோம், ஸ்டே பண்ண போகிறோம். எங்கள் அம்மா அப்பா வந்து அம்மா அர்ஜென்ட்டாக கடலூரில் ஏதோ ஹாஸ்பிட்டல் வேலைக்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க ஈவினிங் தான் வருவாங்க. அது வரைக்கும் சரி இன்னொரு பெருமை வீடு இருந்துச்சு, அங்கே வந்து இன்றைக்கி தங்கியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா வண்டி அங்கே நிற்கிது, தெரியுதா உங்களுக்கு? அப்புறம் எப்படி இருந்துச்சு ட்ராவலு? நல்லா தூங்கிட்டு வந்தாங்க இவங்கெல்லாம். நல்லா தூங்கிட்டாங்க. நான் தூங்கவே இல்லை, ஃபுல்லாக மூச்சிக்கிட்டு தான் இருந்தது. வண்டி ஓட்டணும்ல. ஆனால் கரெக்டாக 5 மணிக்கு எடுத்தேங்க. 7:30க்கு வந்துடுங்க. நல்ல ஒரு நான் ஸ்பீடும் வரல. ஹைவேஸில் வந்து தான் ஒரு 100ல் வந்தேன். மற்றபடி 80 தான். ஓகேங்களா? அவ்வளோதான். ஆமாம் இல்லை ஒரு சொல்ல 220 40 அதெல்லாம் கிடையாது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.